ஹாய், டுடே வெல்கம் டு யூ இல்லை வெல்கம் டு நாஞ்சல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற விஜய் சேதுபதி நடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இருக்காது, ஏன்னா நீங்கள் பார்க்கல, நானும் பார்க்கல. நானும் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன? அகதிகளை பற்றியான ஒரு கதை, இலங்கை அகதிகள் பற்றியான ஒரு கதை. ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ண ஒரு கதை. நம்ம அதை பேஸ் பண்ணி நிறைய படம் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் பார்த்துருக்கேன், கன்னத்தில் முத்தமிட்டால், மணிரத்னம் எடுத்ததை பார்த்துருப்போம். அண்ட் அந்த அரசியலை பேசுகிற நிறைய படங்களும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது எனக்கு செட்டிங்காகவே புதுசாக இருந்தது. அகதி முகாம் அது ஊட்டியில் செட் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட நடக்கிற மியூசிக், இது ஒரு மியூசிக்கல் ஆன்டி வார் ட்ராமா தான் இது. ஸோ அந்த வாரில் பாதிக்கப்படுறவங்களோட ட்ராமா எப்படி இருக்கும்? கடைசியாக 2009 தான் அந்த வார் நடந்தது. அப்படிப்பட்ட இருக்கிறவனுடைய ட்ராமா எப்படி இருக்குன்றது அந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த படம் எதை பற்றியான ஒரு படம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஒரு மிஸ்ட்ரி ஜானரில் தான் இருக்கும். லைட் மிஸ்ட்ரியாக இருக்கும், ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்காது. நான் இதை ஃபஸ்ட்டு சீனு ராமசாமி இயக்கியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு வெங்கட் கிருஷ்ணா ரோஹ்தன் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. ஸோ டைரக்டர் அவர் தான், ஸ்க்ரீன் பிளேயும் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் நவாஸ் கே பிரசன்னா இருக்காரு. மியூசிக் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பராக இருக்குன்னா ரொம்ப ஆளாதலியான அப்படி இல்லை, படத்துக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த படம் ரொம்ப கரெக்டாக ரொம்ப என்கேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் சுழல் இன்டர்வியூ நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அப்போது புஷ்பர் காயத்தில் புஷ்பர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னன்னா சொல்லியிருப்பாருன்னா, நீ என்ன கதை சொல்கிற, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற, நீ என்ன கதை சொல்கிறன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு கதை சொல்கிறத கேட்க மாட்டேன். நீ என்ன கதை சொல்ல போகிற, என்ன மிஸ்ட்ரி ஓப்பன் ஆக போகுதுன்றதை கெஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். நீ என்ன கதை சொல்கிறேன், நான் அப்படி கேட்குறேன்றதுக்கு மெச்சூர் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்மளும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம இது இப்படி வருமோ, அது அப்படி வருமோ, அங்கே பாரு அந்த குறியீடு, இங்கே பாரு இந்த குறியீடு, அதெல்லாம் பார்க்காம இந்த படத்தில் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த படம் என்ன கதை சொல்ல வராங்கிறத முழுசாக கேட்டால் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதில் மகிழ் திருமேனி டைரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் விவேக் ஒருத்தன் ஒரு கவுண்டர் அடித்தான், ஆனால் இப்போ அவனுக்கு கூப்பிட போகிறீங்க. மகிழ் திருமேனி எடுத்த 3 படங்கள் பேரே சொல்லு. மகிழ் திருமேனி எடுத்த 3 படம். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஹை, வீடியோ மேலே வந்துட்டேன். என்னன்னா விடாமுயற்சி 3 படம் சொல்லணும். விடாமுயற்சி வேற அந்த இல்லை அது இல்லைடா, துப்பறிவாளர் அவர் தான் எடுத்தாரு. வேற ஆரியா வச்சு ஒரு படம் எடுத்தாரு. ஓகே, செம படம். துப்பறிவாளன் செம படம் மத்தியா. மிஸ்கின் கேட்டா கோச்சு. அதே மாதிரி புக்கு தலைகீழ மேண்டெல்லாம் வச்சுப்பாரு. பொறுக்கி அதில் மகிழ் திருமேனி நடிச்சிருக்காரு. முக்கியமாக நம்ம சின்ன கலைவாணர் அவர்கள், விவேக் அவர்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் வேற யார் நடிச்சிருக்காரு, நிறைய மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு படம், ஒரு அகதியை பற்றி சொன்ன ஒரு படம். விஜய் சேதுபதி இதில் சூப்பராக நடிச்சிருப்பாரு. எந்த படத்தோட சாயலும் இல்லாமல் நடிச்சிருப்பான். நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸ் எடுக்கிறோன்னு சொன்னோன்னே இந்த தேன் மிட்டாயை வாயில் போட்டு பேசுகிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாடலேஷனே கொடுத்துக்க மாட்டார். அவர் சூப்பராக இனிமையான குரலில் அழகாக பேசியிருக்காரு. இதில் அவரோட ஹேர் ஸ்டைல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, பெருசாக இருக்கிற மாதிரி. அதுவும் சூப்பராக பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இதை ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும்போதெல்லாம் இதில் சிம்பு ஒரு பாட்டு பாடியிருந்தார், முருகனை பற்றி ஒரு பாட்டு. அந்த வச்சே ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருக்க மாதிரி ஒரு சிந்துபாத் மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை நம்ம ஏதோ டிகிரேட் பண்ணிட்டோமா அப்படிலாம் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த படம் கன்ஃபார்மாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு கொலை பண்ண வேண்டிய காரணத்தினால நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விடைபிடிக்கிறேன். நாஞ்சல் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம்